வெல்கம் வியூவர்ஸ். அது மே 3, 2019 யூகே டைம். இப்ப கரெக்டா மதியம் 3 மணி இருக்கும். எலியுடைய அப்பா தன்னுடைய ஆபீஸ் வேலையை முடிச்சிட்டு தன்னுடைய வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வந்தவரு வீட்டுடைய மெயின் டோர் ஓபன் ஆயிருக்கிறத பாக்குறாரு. வீட்டுல தன்னுடைய பொண்ணு மட்டும்தான் தனியா இருக்கா அப்படிங்கிறது தெரியும். சோ தன்னுடைய பொண்ணுடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாரு. ஆனா வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு ரிப்ளையுமே இல்ல. பெட்ரூம்ல, ஹால்ல அப்படின்னு தேடிட்டு கடைசியா கிச்சனுக்கு வராரு. அங்கதான் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி அவருக்கு காத்துட்டு இருந்துச்சு. கிச்சனுக்கு போய் பார்க்கும் பொழுது கிச்சனுடைய ஃப்ளோர்ல தன்னுடைய பொண்ணான எலி ரத்த வெள்ளத்துல கீழே கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாரு. கிச்சன்ல இருக்கிற கபோர்ட்ல ஏதோ ஒரு பொருளை எடுக்க போன எலி தவறி கீழே விழுந்து இப்படி அடிபட்டு ஏதோ ஆயிருக்கு. வீட்டுல யாரும் இல்ல அப்படிங்கறதால ரத்தம் அதிக அளவு வெளியே போயிருக்கு. அங்க எங்க பார்த்தாலுமே ரத்தமா இருந்துச்சு. இத பார்த்தவருக்கு அடுத்தது என்ன பண்றது அப்படின்னு கூட தெரியல. உடனே 999 கால் பண்றாரு. யூகே உடைய எமர்ஜென்சி நம்பர் அதான். அப்ப அந்த கால் அட்டன் பண்ண ஆபீசர் கிட்ட இந்த மாதிரி தன்னுடைய பொண்ணு ரத்த வெள்ளத்துல கிடக்குறா அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப அந்த எமர்ஜென்சி ஆபரேட்டரோ உடனே உங்களுடைய பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஆனா எலியுடைய உடல் ஆல்ரெடி ஸ்டிஃபா மாறி இருந்துச்சு. அவங்களுடைய உடலுமே ரொம்பவே கோல்டா இருந்திருக்கு. சோ அவ ஆல்ரெடி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாரு. அவருடைய பொண்ணு பக்கத்துல மண்டி போட்டு முகத்துக்கு பக்கத்துல போய் எலி வேக் அப் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எலி எந்திரிக்கவே இல்லை. எல்லாருமே இந்த பொண்ணு தான் தன்னைத்தானே ஏதோ பண்ணிக்கிச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா அங்கதான் அவங்களுக்கு ஒரு ட்விஸ்ட் காத்துட்டு இருந்துச்சு. அப்படி அந்த பொண்ணுக்கு என்ன நடந்துச்சு, போலீஸ் எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற இந்த கேஸ் இந்த கால யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே முக்கியமான ஒரு கேஸ் ஆகவும், அதே நேரத்துல இதோடைய இன்வெஸ்டிகேஷன் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படி இந்த கேஸ்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன், யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்கே இன்ஸ்டன்ட்டாக அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அஃபீஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. தன்னோட பொண்ணு இப்படி இறந்து கிடக்கிறத பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு தன்னோட பொண்ணோட பக்கத்துல போய் பாக்குறாரு. உடனே பக்கத்துல இருக்கிற நெய்பர்ஸ உதவிக்கு கூப்பிடுறாரு. ஆல்சோ தன்னுடைய மனைவிக்கு கால் பண்ணி நம்மளுடைய பொண்ணுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருச்சு, சீக்கிரமா கிளம்பி வீட்டுக்கு வா, வரும்போது பத்திரமா டிரைவ் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு வந்த எலியுடைய அம்மா கேரல் தன்னோட பொண்ணு வீட்டுக்குள்ள இறந்து கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க. தன்னோட பொண்ணுக்கு இப்படி ஆயிருச்சே, கப்போர்ட்ல எதையோ எடுக்க போய் இப்படி நடந்துருச்சே அப்படின்னு தாங்க முடியாம அழுதுட்டு இருந்தாங்க. போலீஸ் அப்பதான் கிரைம் சீனுக்கு வராங்க. அப்ப வரைக்குமே அங்கிருந்த யாருக்குமே தெரியாது எலி கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது. கிரைம் சீனுக்கு வந்த போலீஸ் அங்க வந்து பார்க்கும் பொழுது எலி ஃபேஸ் டவுன் பொசிஷன்ல அவங்களுடைய கழுத்துல கத்தி குத்தப்பட்ட நிலைமையில அவங்களுடைய கை அந்த கத்திய புடிச்சிட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கு. இந்த கிரைம் சீனை பார்த்த உடனே போலீஸ்க்கு தெரிஞ்சிருச்சு இது ஒரு பக்காவான மர்டர். அவங்க இப்ப டீல் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு மர்டர் கேஸ் அப்படிங்கிறது. சோ இத போலீஸ் உங்க பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த எலியுடைய பேரண்ட்ஸ் கிட்ட சொல்றாங்க. போலீஸ் அப்படி சொன்ன அடுத்த செகண்டே எலியுடைய பேரண்ட்ஸ்க்கு தெரியும் இதுக்கு காரணம் யாரு அப்படிங்கிறது.
17 வயதான எலி குட் யூகேல கேல்ன் அப்படிங்கிற சிட்டில வாழ்ந்துட்டு வராங்க. ரொம்பவே அன்பான ஒரு அமைதியான கேரக்டர் கொண்ட இவங்க மனிதர்கள் கிட்ட மட்டும் இல்லாம அனிமல்ஸ் கிட்டையும் ரொம்பவே அன்பா இருந்தாங்க. இவங்களுக்கு ஹார்ஸ் ரைடிங் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். அது மட்டும் இல்லாம தன்னுடைய ஸ்கூல்லையும் ரொம்பவே நல்லா படிக்கிற ஒரு பொண்ணா இருந்தாங்க. ஒரு போலீஸ் ஆபீசர் ஆகணும் அப்படிங்கறதான் இவங்களுடைய கனவா இருந்திருக்கு. அப்பதான் தாமஸ் அப்படிங்கிற ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போறாங்க. தாமஸ் ஒன்னும் புது பையன் கிடையாது. இவங்களுக்கு 7 வயசு இருக்கும் பொழுது இருந்தே 2 பேர்த்துக்குமே ஒருத்தர் தெரியும். அப்ப இருந்தே ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. ஆனா முதல்ல எலி தான் டாமுக்கு ப்ரப்போஸ் பண்ணிருக்காங்க. டாமுக்கு அப்ப இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னாலுமே எலி டாம துரத்தி காதலிச்சிருக்காங்க. கடைசியா ஜனவரி 2019 டாமும் இந்த லவ் அக்செப்ட் பண்றாரு. சோ 2 பேருமே தங்களுடைய ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ எல்லாத்துக்கிட்டையுமே சொல்றாங்க. எலி ரொம்பவே சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இது எல்லாமே ரொம்ப நாட்கள் நீடிக்கல. அதிலிருந்து கரெக்டா 5 மாதங்கள்ல எலி வேற ஒரு முடிவுக்கு வராங்க. அதாவது இப்போ தன்னுடைய படிப்புல முழுவதுமா கவனம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா தாமஸ்கோ இது சுத்தமா பிடிக்கல. சோ எலியுடைய முடிவை தயவு செஞ்சு மாத்தும்படி பல முறை கேட்டு பார்க்கறாரு. தாமஸை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தைகள் பெத்துக்கலாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் எலிக்கே தாமஸ் தன் மேல எவ்வளவு சீரியஸா இருக்கான் அப்படிங்கிறது புரிய வருது. அது மட்டும் இல்ல, சில சமயங்கள்ல சப்போஸ் எலி பிஸியா இருந்தாவோ இல்ல அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட தன்னுடைய டைமை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தாலோ தாமஸ்க்கு அது எரிச்சலா இருந்திருக்கு. இதையெல்லாம் கவனிச்சுட்டு இருந்த எலியுடைய அம்மா எலி கிட்ட தாமஸ் உன் மேல ரொம்பவே பொசசிவா இருக்கான், எனக்கு என்னமோ அவனுக்கு கரெக்டான பர்சனா இருப்பான் அப்படின்னு தோணலன்னு சொல்லியிருக்காங்க. சோ 2 பேருமே ரிலேஷன்ஷிப்ல இருந்து கரெக்டா 5 மாதங்கள்ல மே 2, 2019 அன்னைக்கு எலி தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் தாமஸ் கூட பிரேக்கப் பண்ணலாம்னு இருக்கேன், இன்னைக்கு நான் அதை தாமஸ் கிட்ட சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எலி தன்னுடைய மொபைல் ஃபோன் எடுத்து தாமஸ்க்கு மெசேஜ் டைப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால இதுக்கு மேலே இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்க முடியாது அப்படின்னும் பெட்டர் நம்ம இதோட பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னும் மெசேஜ் அனுப்புகிறாங்க. இந்த மெசேஜை பார்த்த தாமஸ் பயங்கரமாக ஷாக் ஆகுறாரு. உடனே பல மெசேஜஸ் பதிலுக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறாரு. ப்ளீஸ் தயவு செஞ்சு நம்ம பிரேக்கப் பண்ண வேண்டாம் அப்படின்னு கெஞ்சுறாரு. எதுவாக இருந்தாலும் நம்ம நேரில் உட்காந்து பேசி சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் எலியோ ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டு தான் பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை, பிரேக்கப் தான் அப்படின்னு சொல்லிட்டு கையோட தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நானும் தாமஸும் பிரேக்கப் பண்ணிட்டோம், ஆனா அவனும் அதை ஒத்துக்காம என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தாமஸ் அன்றைய நாள் முழுவதுமே எலிக்கு கால் பண்ணி பார்க்கறாரு, மெசேஜ் பண்றாரு. ஆனா எலிக்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இப்ப அடுத்த நாள் மே 3, 2019 எலி கிட்ட நேர்லயே போய் பேசலாம், எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி அவங்க கூட திரும்பவுமே வாழணும், ரிலேஷன்ஷிப்பை பழைய மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னு அன்னைக்கு காலையில எலியுடைய ஸ்கூலுக்கே போயிடுறாரு. சோ தாமஸ் அங்க இருக்கிற கிளாஸ்மேட்ஸ் கிட்ட யாராவது எலிய பாத்தீங்களா, எலி எங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்பதான் அதுல ஒரு ஸ்டூடெண்ட் எலி இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல, அவ வீட்ல இருந்தே படிக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்கூல்ல இருந்து வெளியே வந்த தாமஸ் முதல்ல ஸ்ட்ரெயிட்டா அவரோட வீட்டுக்கு போறாரு. இது வரைக்கும் தாமஸ் பண்ணது எல்லாமே ஓகே, அட்லீஸ்ட் அவர் மேல நியாயம் இருக்கு அப்படின்னு ஒத்துக்கலாம். ஆனா இதுக்கு அப்புறமா இவர் பண்ண போற விஷயம் தான் யாருமே பண்ணக்கூடாத ஒரு விஷயம். ஸ்ட்ரெயிட்டா அவரோட வீட்டுக்கு போன உடனே அவர் போட்டிருந்த ஒயிட் கலர் டிஷர்ட்டை கலட்டி போட்டுட்டு பிளாக் கலர் ஹூடி ஸ்டைல் டிஷர்ட் ஒன்று போடுறாரு. இந்த இடத்துலயே இவர் எதையோ பிளான் பண்றாரு அப்படிங்கறத இது காமிக்குது. அது என்ன அப்படிங்கறத நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ இவர் அப்படி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே தாமஸோடைய அம்மா அவங்களுடைய வீட்டுக்கு வராங்க. ஆனா அவங்களுடைய அம்மாக்கு தெரியாம தாமஸ் ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப அம்மா வீட்டை விட்டு போன உடனே அம்மாவோட கார் எடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டா எலியுடைய வீட்டுக்கு ஓட்டிட்டு போறாரு. வீட்டுல எலி மட்டும் தனியா தான் இருக்காங்க. சோ அங்க போன தாமஸ் எலி கிட்ட நம்ம பிரேக்கப் பண்ண வேண்டாம் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. ஆனா எலியோ அவங்களுடைய டெசிஷனை மாத்திக்கவே இல்லை. 2 பேருமே ஆர்கியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கதான் நிலைமை தலைகீழா மாற ஆரம்பிக்குது. கோபமடைஞ்ச தாமஸ் எலியுடைய கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்ப எலியோ அதை எதிர்த்து போராடி இருக்காங்க. தாமஸுடைய கழுத்துல முகத்துல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய நகத்தை வச்சு கீறி இருக்காங்க. அப்போ எலியுடைய கழுத்தை பிடிச்சிட்டே கிச்சனுக்கு தள்ளிட்டு போன தாமஸ் கிச்சன்ல இருந்த கத்திய தன்னுடைய இன்னொரு கையில எடுக்கிறான். எலியுடைய கழுத்துல பல முறை குத்த ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட 13 முறை எலியுடைய கழுத்துல குத்தி இருக்கான். அதுல சுருண்டு விழுந்தவங்க தரையில விழுந்து துடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே உடம்புல இருந்த பிளட் எல்லாமே வெளியே வந்து பிளட் லாஸ் ஆகி இறந்து போயிருக்காங்க. இத பக்கத்திலேயே நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த தாமஸ் இப்ப அடுத்ததா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு அங்கிருந்த எல்லா எவிடன்ஸையுமே அழிக்க ஆரம்பிச்சிருக்கான்.
எலியுடைய கழுத்தில் இருந்த கத்தி எடுத்து அதில் இருக்கிற அவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை ரிமூவ் பண்றதுக்கு அதை தொடச்சிட்டு மறுபடியும் அந்த கத்திய கழுத்துல குத்தி வச்சிருக்கான். அதுக்கப்புறமா எலியுடைய கைய அந்த கத்தியுடைய ஹேண்டில் வச்சிருக்கான். சோ இது பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா, எலி தான் தன்னைத்தானே குத்திக்கிட்டாங்க, அவங்க தான் ஏதோ பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காமிக்க இப்படி பண்ணியிருக்கான். ஆல்சோ இன்னொரு துணி எடுத்து தன் மேல தெரிச்சிருந்த ரத்த கரைகள் எல்லாத்தையுமே தொடச்சிருக்கான். அது மட்டும் இல்ல, இப்போ தாமஸ்க்கு இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல எலிய பிக்கப் பண்றதுக்காக எலியுடைய ஃப்ரெண்ட் அங்க வர போறாங்க. இது எப்படி இவனுக்கு தெரியும் அப்படின்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எலி கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொல்லியிருக்காங்க. சோ அந்த ஃப்ரெண்ட் எப்ப வேணாலும் அங்க வந்துடலாம். சப்போஸ் அந்த ஃப்ரெண்ட் இப்ப வந்துட்டான் அப்படின்னா ரெட் ஹேண்டடா மாட்டிரும் அப்படின்னு இன்னொரு விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறான். எலியுடைய போன் எடுத்து அவங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு அன்லாக் பண்ணி அங்க வீட்டுக்கு வர இருந்த ஃப்ரெண்டுக்கு எலி மெசேஜ் பண்ற மாதிரி இவன் மெசேஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். நீ என்ன பிக்கப் பண்றதுக்கு வீட்டுக்கெல்லாம் வர வேண்டாம், நான் இன்னைக்கு எங்கேயுமே வரல, நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி மெசேஜ் அனுப்புறான். அதுக்கப்புறமா அங்க கிரைம் சீன்ல கிளீன் பண்ண அந்த துணி மத்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பேக்ல எடுத்து போட்டுட்டு அங்கிருந்து யாருக்குமே தெரியாம தப்பிச்சு போயிடுறான். அப்படி போனவன் ஸ்ட்ரெயிட்டா அவனுடைய வீட்டுக்கு போயிருக்கான். இப்ப ரத்த கரைகள் படிஞ்சிருந்த அவனுடைய ட்ரெஸ் எல்லாமே மாத்திட்டு அந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே ஒரு பிளாஸ்டிக் பேக்ல போட்டு அவனோட வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற காட்டுக்குள்ள போய் அதை போட்டுட்டு வந்திருக்கான். இதுக்கப்புறமா அவங்களுடைய ஸ்கூல் குரூப்ல ஒரு மெசேஜ் அனுப்புறான். எனக்கும் எலிக்கும் பிரேக்கப் ஆயிருச்சு, நான் அதை தாங்க முடியாம என்னுடைய ஃபேஸ்லயே நான் கீறிக்கிட்டேன், நான் இப்போ ரொம்பவே டிப்ரெஷனா இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். இதை பார்த்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவனுக்கு ஆறுதல் சொல்றாங்க, அவனை கம்ஃபர்ட் பண்றாங்க. இந்த மெசேஜ் எதுக்காக அப்படின்னா, எலி அவனுடைய முகத்துல கீறினாங்களே அந்த காயங்கள், அதை மறைக்கிறதுக்காக அவன் பண்ண பிளான். ஸோ அப்போ வரைக்குமே அந்த குரூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியாது எலி ரொம்பவே கொடூரமான முறையில ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது. அதே போல தாமஸ் அவனுடைய மொபைல் இருந்து எலியுடைய மொபைலுக்கு வேர் ஆர் யூ, ஐ வாண்ட் டு மீட் யூ அப்படின்னு சொல்லிட்டு பல முறை மெசேஜஸ் அனுப்பியிருக்கான். இது எதுக்கு அப்படின்னா, அன்னைக்கு நாள் முழுக்க எலிய இவன் மீட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கான், ஆனா மீட் பண்ண முடியல அப்படிங்கறத சொல்றதுக்காக ஒரு பொய்யான அலபைய கிரியேட் பண்ணியிருக்கான். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்குது. எலியுடைய அப்பா அவருடைய ஆஃபீஸில் இருந்து வீட்டுக்கு வந்து பார்க்குறாரு, போலீஸ்க்கு கால் பண்ணுறாரு. போலீஸ் இது ஒரு கொலை அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. போலீஸ் அப்படி சொன்ன உடனே எலியுடைய பேரண்ட்ஸ்க்கு தாமஸ் மேலே தான் சந்தேகம் வந்திருக்கு. ஸோ போலீஸ் கிட்ட தன்னுடைய பொண்ணு ரீசெண்டாக தான் பிரேக்கப் பண்ணா, தாமஸ் அப்படிங்கிற பையன் கூட தான் பிரேக்கப் பண்ணா, கண்டிப்பா அவன் தான் இதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொன்னாங்க. அப்போ போலீஸ் எலியுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற நெய்பர்ஸ் கிட்ட நீங்க யாராவது சந்தேகப்படுற மாதிரியான ஆட்கள் இங்க வந்ததை பார்த்தீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தாமஸ் உடைய டிஸ்கிரிப்ஷனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு நபர் இங்க வந்ததை பார்த்தேன் அப்படின்னு அங்கிருந்த ஒரு நெய்பர் சொல்லியிருக்காரு. உடனே தாமஸ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. இன்டர்கேஷன் ரூம்ல வெயிட் பண்ண சொல்றாங்க. அப்படி போய் அவனை விசாரிக்க ஆரம்பிக்கும் பொழுதே அவனுடைய முகத்தில் இருக்கிற காயங்களை நோட் பண்றாங்க. கிட்ட போலீஸ் கிட்ட முதல் கேள்வியே, ஓகே சொல்லு, எதுக்காக நீ எலிய கொலை பண்ண அப்படின்னு சொல்லி தான் விசாரணையே ஸ்டார்ட் பண்றாங்க. ஆனா தாமஸோ என்ன சொல்றீங்க, எலி இறந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை அப்படின்னு சொல்றான். இப்ப போலீஸ்க்கு தாமஸ் தான் குற்றவாளி அப்படிங்கறத நிரூபிக்க ரொம்பவே ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வேணும். அதே நேரத்துல அதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லாம ஷேடோ ஆஃப் டவுட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதுவுமே இல்லாம நிரூபிக்கப்படணும். அப்பதான் தாமஸ் உடைய போனை ட்ராக் பண்ணதுல எலி கொலை செய்யப்பட்டதா கருதப்படுற அந்த டைம்ல எலியுடைய ஏரியால தான் தாமஸ் உடைய போன் இருந்திருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த ஏரியால இருக்கிற ஒரு காருடைய டேஷ் கேம்ல தாமஸ் ஓட்டிட்டு போன கார் பதிவாகி இருந்துச்சு. அதை பத்தி தாமஸ் கிட்ட கேட்டப்ப இல்ல நான் அந்த காரை ஓட்டிட்டு போகல அப்படின்னு சொல்றான். எவ்வளோ எவிடன்ஸ் காமிச்சாலுமே இல்ல அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்பதான் போலீஸ் புத்திசாலித்தனமா இன்னொரு விஷயம் பண்றாங்க. தாமஸ் உடைய வீட்டுக்கு போனவங்க அவங்க வீட்டில் இருக்கிற வைஃபை ரவுட்டர்ல அவனுடைய மொபைல் போன் அன்றைய நாள் எந்த டைம்ல கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத செக் பண்றாங்க. அப்படி பார்க்கும் பொழுது எலிய கொலை பண்ணிட்டு வீட்டுக்கு வந்த உடனே அவங்க வீட்டில் இருக்கிற வைஃபைல அவனுடைய போன் கனெக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்திலே டிஸ்கனெக்ட் ஆகிட்டு மறுபடியும் 18 நிமிடங்கள் கழிச்சு தான் கனெக்ட் ஆயிருக்கு. அப்ப போலீஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, அந்த கேப்ல தான் கொலை செஞ்சப்பான அந்த ரத்த கரைகள் படிஞ்ச அந்த துணிகளை, அந்த எவிடன்ஸை தான் எங்கேயோ போய் மறைச்சு வச்சுட்டு வந்திருக்கான் அப்படின்னு திங்க் பண்ணாங்க.
போலீஸ் அங்க தாமஸுடைய வீட்டு பக்கத்துல ஒரு கார்டு இருக்கிறத நோட் பண்றாங்க. சோ போலீஸ் என்ன தியரைஸ் பண்றாங்க அப்படின்னா டோட்டலா 18 நிமிடங்கள் அந்த வைஃபைல கனெக்ட் ஆகாம இருந்திருக்கு. அப்போ போறதுக்கு 9 மினிட்ஸ், எவிடன்ஸை தூக்கி போட்டுட்டு வர்றதுக்கு 9 மினிட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டு தாமஸுடைய வீட்டில் இருந்து அந்த காட்டுக்குள்ள வாக்கிங் டிஸ்டன்ஸ்ல 9 மினிட்ஸ்ல எவ்வளவு தூரம் அந்த காட்டுக்குள்ள போக முடியும் அப்படின்னு நடந்து போக ஆரம்பிக்கிறாங்க. 9 நிமிடங்கள் கரெக்டா நடந்ததுக்கு அப்புறமா சில அடிகள் கொஞ்சம் தூரம் முன்னாடியும் பின்னாடியும் அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. போலீஸ் நினைச்ச மாதிரியே அங்க ஒரு பிளாக் கலர் பேக் ஒன்னு கிடக்கிறத பாக்குறாங்க. அதை எடுத்து பார்க்கும் பொழுது அதுல ரத்தக்கரை படிஞ்ச தாமஸுடைய ட்ரெஸ் இருக்கிறத பாக்குறாங்க. அதில் இருக்கிற பிளட்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கும் பொழுது அது எலியுடைய பிளட் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணப்படுது. இதுக்கப்புறமா வேற வழி இல்லாம தாமஸ் ஒத்துக்கிறான். ஆனா நடந்த எல்லாத்தையுமே சொல்லாம பாதியை மட்டும்தான் சொல்றான். அன்னைக்கு காலையில எலியுடைய வீட்டுக்கு தான் படிக்க போனதாகவும் நடுவுல அவங்க 2 பேருக்கு இடையில வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னும் அப்போ தாமஸ் எலியுடைய கழுத்தை பிடிச்சி நெரிச்சதாகவும் அதுக்கப்புறமா தனக்கு எல்லாமே பிளாக் அவுட் ஆயிருச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். கோர்ட்ல எல்லா ஆதாரங்களுமே நிரூபிக்கப்படுது. மேலும் தாமஸ் கோர்ட்ல தான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னும் எலியுடைய பேரண்ட்ஸ் கிட்ட தான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். நவம்பர் 2019 தாமஸ்க்கு இவ்வளவு கொடூரமான கொலை பண்ணி இருந்தாலுமே அவனுக்கு 18 வயசு கம்ப்ளீட் ஆகல அப்படிங்கறதால 12 வருடங்கள் மட்டும்தான் சிறை தண்டனை கொடுக்கப்படுது. அப்படி பார்த்தோம் அப்படின்னா தாமஸ் தன்னுடைய 30 வயசுல ஜெயிலிருந்து வெளியே வந்து மறுபடியுமே தன்னுடைய லைஃபை என்ஜாய் பண்ணலாம். ஆனா இறந்து போன எலி கண்டிப்பா திரும்ப வர முடியாது. அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு தன்னுடைய பொண்ணோட இழப்பை ஈடு செய்ய முடியாது. எலியுடைய அப்பா கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் அன்றைய நாள் மதியம் வீட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது என்னுடைய மகள் அப்படி இறந்து கிடந்ததை பார்த்த அந்த நொடி எந்த அப்பாவுமே பார்க்க கூடாத ஒரு காட்சி அப்படின்னு ரொம்பவே வேதனைப்பட்டு சொல்லியிருக்காரு. தாமஸ்க்கு கண்டிப்பா அதிகபட்ச தண்டனை தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ எலியுடைய அப்பா மற்றும் அம்மா 2 பேருமே சேர்ந்து ஒரு டீனேஜர்ஸ் கொலை பண்ணாலும் அவங்களுக்கும் தண்டனை கடுமையா தான் இருக்கணும், வயது காரணமா அவங்களுக்கு கம்மியான தண்டனை கொடுக்க கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ணி லட்சக்கணக்கான மக்கள் கிட்ட கையெழுத்து வாங்கி இதுக்காகவே புதுசா ஒரு சட்டமே யூகேல உருவாக்கப்பட்டுச்சு. அதுதான் எலிஸ் லா. இந்த எலிஸ் லா படி டீனேஜர்ஸ் ரொம்பவே சீரியஸான கிரைம் பண்ணும் பொழுது அவங்க அடல்ட்ஸா தான் ட்ரீட் பண்ணப்படுவாங்க. அடல்ட்ஸ்க்கு கொடுக்கிற தண்டனை தான் அவங்களுக்கு கொடுக்கப்படும். இப்ப எல்லாமே பிரேக்கப் அப்படிங்கிறது ரொம்ப சர்வசாதாரணமா மாறி போச்சு. சப்போஸ் அப்படி பிரேக்கப் ஆனாலுமே இந்த வீடியோல பார்த்த மாதிரி கோபத்தில் எடுக்கிற முடிவுகள் கண்டிப்பா 2 பேருடைய வாழ்க்கையுமே அழிச்சிரும். அதுக்கு பதிலா அதிலிருந்து மீண்டு வர பாருங்க. எப்பவுமே நீங்க ஒருத்தர்கிட்ட கெஞ்சி அவங்களை உங்களுடைய ரிலேஷன்ஷிப்ல இருக்க வைக்க முடியாது. சப்போஸ் உங்களுடைய பார்ட்னர் உங்களை வேணும் அப்படின்னு ஏமாத்திட்டு உங்களை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் மேரேஜுக்கு முன்னாடி தெரிஞ்சதே நம்மளுக்கு தான் நல்லது அப்படின்னு நினைச்சிட்டு மூவ் ஆன் பண்ணி போயிட்டே இருங்க. இப்போ நீங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக மனம் உடைஞ்சு அழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பி பார்க்கும் பொழுது இதுக்கெல்லாமா அழுதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ மூவ் ஆன் பண்ணிட்டே இருங்க. கஷ்டமா தான் இருக்கும், பட் பண்ணி தான் ஆகணும். ஸோ எஸ்டி இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் கொடுக்காம இருக்கீங்கன்னா லைக் கொடுத்துக்கோங்க. வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.